அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம அலகு 5 இலக்கணங்கள் பகுதியில முந்தைய தேர்வுகள்ல கேட்கப்பட்ட வினாக்கள தான் பார்க்க போறோம். முதல் வினா, பெண்டிற்குரிய இயல்புகளை தொல்காப்பிய நூற்பாவளியில் வரிசைப்படுத்துக என்பதுதான். இப்போ இதற்கான பதில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தொல்காப்பியர் எதெல்லாம் பெண்டிற்குரிய இயல்புகளாக கூறியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப இத தொல்காப்பியத்தினுடைய பொருள் அதிகாரத்துல இருக்கக்கூடிய பொருளியல் இயல்ல இந்த பகுதிய நம்மளால பார்க்க முடியும். இதுல செறிவும், நிறைவும், செம்மையும், செப்பும், அறிவும், அருமையும் இது எல்லாமே பெண்டிற்குரிய இயல்புகள், பண்புகள் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். இப்போ இதுல முதலாவதாக செறிவு என்பது எத சொல்லக்கூடியது? உடலாலயும் சரி, உள்ளத்தாலயும் சரி, அடக்கமாக இருக்கக்கூடியதா செறிவு என்று கூறப்படுது. அடுத்ததாக, இப்ப நம்ம இது ஒவ்வொன்றிற்குரிய பொருள நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நிறைவு. நிறைவு அப்படிங்கிறது, நம்மளுடைய மனத அலைப்பாய விடாம அமைதியான நிலையில இருக்கக்கூடிய அந்த அமைதிய சொல்லக்கூடியதா நிறைவு அப்படின்னு பொருள் சொல்றார். அதே அடுத்ததா 3வதாக சொல்லக்கூடியது செம்மை என்பது. அ அதாவது ஒன்றன் மீது வைத்த மனமானது மாறாமல் இருக்கக்கூடிய அந்த தன்மை தான் செம்மை அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக செப்பு. செப்புனா கூறுதல், சொல்லுதல். எதையெல்லாம் சொல்லணுமோ அத சொல்லக்கூடியது, கூறுதல். இதுதான் செப்பு என்ற இயல்பாக இங்க குறிப்பிடப்படுது. அடுத்ததாக அறிவு என்பது, அறிவுனா எத சொல்றோம்? நன்மை இது, தீமை இது அப்படின்னு. இந்த விஷயம் நன்மைய தரக்கூடியது, இந்த செயல்கள் தீமைய தரக்கூடியது அப்படின்னு நம்ம அறிந்து செயல்படக்கூடிய அந்த தன்மைய தான் அறிவு அப்படின்னு சொல்றார். அடுத்து இறுதியாக சொல்லக்கூடிய இயல்பு அருமை என்பது. இந்த அருமை பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பெண்ணுடைய உள்ள கருத்த பிறர் அறிய முடியாத அந்த தன்மை, அந்த அருமைப்பாடு தான். அந்த நிலை இருக்கு இல்லையா? அந்த அருமைப்பாடு தான் இங்க அருமை அப்படிங்கிற குணமாக குறிப்பிடுறார். இப்ப நம்ம இதற்குரிய பொருள்கள்லாம் பார்த்தோம். இப்ப இங்க இருந்து என்ன சொல்லியிருக்காங்க? இந்த நூற்பாவின் படி வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இப்ப முதலாவதாக இங்க இருக்கக்கூடியது செறிவு என்பதுதான். இல்லையா? அடுத்ததாக நிறைவு பார்த்தோம். அடுத்ததாக செம்மை, 4வதாக செப்பு, இறுதியாக இருக்கக்கூடியது அறிவு என்பது. இப்ப இங்க இருக்கக்கூடிய 6 குணங்கள்ல நமக்கு 5 இயல்புகள குடுத்து கேள்வி கேட்டிருக்காங்க. முதல் ஆப்ஷன் தான் இதற்கான சரியான பதில். அடுத்த கேள்வி பொறுத்துக. ஒரு புறம் பார்த்தோம் அப்டின்னா, குற்றியலுகர வரக்கூடிய இடங்கள குடுத்திருக்காங்க. இன்னொரு புறம் அதற்கான சான்றுகள குடுத்திருக்காங்க. இது ரொம்பயுமே எளிமையான கேள்வி இல்லையா? இதனுடைய அந்த எழுத்த நம்ம பார்த்தோம் அப்டின்னாலே, அத வச்சே நம்மளால சொல்லிற முடியும். இது எதற்குரியது அப்டின்னு. இப்போ ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். முதலாவதாக மென்தொடர். மென்தொடர் என்பதற்கான உதாரணமான சொல் எதுவாக இருக்கும்? இதுல பார்த்தோம் அப்டின்னாலே, இறுதியில வரக்கூடிய குற்றியலுகரத்துக்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த எழுத்த பார்த்தாலே நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். எந்த தொடர் அப்டிங்கிறது. அப்ப இந்த அம்பு என்பதில இருக்கக்கூடிய இந்த வ பார்த்தோம் அப்டின்னாலே, அது மெல்லின எழுத்துக்கள்ல ஒன்று இல்லையா? அப்ப இதுதான் மென்தொடர் குற்றியலுகரத்திற்கான எடுத்துக்காட்டு. அடுத்ததாக வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர்ங்கும்போது கசட தபற வல்லினங்கள்ல வரக்கூடியது. அந்த வகையில பார்த்தோம் அப்டின்னா, எழுத்துல இருக்கக்கூடிய இத்து எழுத்து இங்க இருக்கு. அத வைத்து எழுத்து என்பத நம்ம சொல்லலாம். இந்த சொல் இதற்கான உதாரணம். அடுத்ததாக உயிர்த்தொடர். உயிர்த்தொடர் என்பதற்கு எது உதாரணமாக வரும்? அப்போ உயிர்த்தொடர் அப்படிங்கும்போதே, அதுல வரக்கூடிய அந்த எழுத்த நம்ம பிரிச்சு பார்க்கணும். இப்போ படகு அப்படின்னு இருக்கு அப்படின்னா, இந்த டாங்கிறது எது சேர்ந்தது? இட், ஆ அப்படிங்கிற அந்த 2 எழுத்துக்கள சேர்ந்தது தான் நம்ம டான்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த இட்டும், ஆவும். இது சேர்ந்தது தான் டா. அப்போ இதுல இறுதியாக வரக்கூடியது என்ன? இந்த குற்றியலுகரத்துக்கு முன்பாக எந்த எழுத்து வருது? ஆ என்ற உயிரானது வருது. அப்ப இதுதான் உயிர் தொடருக்கான உதாரணமாக வரக்கூடிய சொல். அடுத்ததாக இறுதியாக இடைத்தொடர் குற்றியலுகரம். இடைத்தொடர் குற்றியலுகரம் பார்த்தோம் அப்டின்னா, இந்த மூழ்கு என்பதுல இந்த இல்லானது இடையினமாக வரக்கூடியது. அப்போ இத வைத்தே இதற்கான சரியான பதில் 4வது ஆப்ஷன் தான் அப்டின்னு நம்ம சொல்ல முடியும். இப்ப இதுல எந்த மாதிரி சொற்கள் குடுத்து கேட்டாலுமே, இதெல்லாம் நம்மளால எளிமையா மார்க் வாங்கிட்டு போற அ கேள்விகள் இல்லையா? இப்ப அந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடிய தவறு எதுவா இருக்கும்?
அந்த ஆப்ஷன மாத்தி செலக்ட் பண்றது தான் வந்து நம்ம பண்ணக்கூடிய தவறா இருக்கும். ஏன்னா ரொம்பயுமே அடிப்படையாக இருக்கக்கூடிய கேள்வி. ரொம்ப எளிமையா மார்க் வாங்கக்கூடிய கேள்வி. அப்போ இப்படியெல்லாம் சீக்கிரமா நம்மளால பதில் சொல்ல முடியிற மாரியான கேள்விகள்லாம் வந்துச்சு அப்படின்னா, நம்ம சரியா பதில் சரியா நம்ம நெனச்சிருப்போம். ஆனா அத நம்ம கிளிக் பண்ணும்போது வேற மாத்தி கிளிக் பண்ணியிருப்போம். அத மட்டும் நீங்க ஒரு தடவ வந்து செக் பண்ணிக்கணும். சரிங்களா? அது எந்த கேள்வியா, எந்த யூனிட்ல இருக்கிறதா இருந்தாலும் சரி. அடுத்ததாக, சார்ந்து வரல் மரபினின்று வேறுபட்ட ஒன்றை சுட்டுக. 1 குற்றியலிகரம், 2 குற்றியலுகரம், 3 ஆயுதம், 4 உயிர்மெய் என்பது. அப்போ இது எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்டின்னா, நம்மளுடைய எழுத்ததிகாரத்துல முதல் இயலாக இருக்கக்கூடியது என்ன? நூன்மரபு இல்லையா? அந்த நூன்மரபினுடைய முதல் சூத்திரமாக நூற்பாவாக இருக்கக்கூடியதிலிருந்து தான் இந்த கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கு. முதலாவதாக எந்த நூற்பாவ சொல்லியிருப்பாரு தொல்காப்பியர்? எழுத்தெனப்படுவ அகர முதல் நகர இறுவாய். எழுத்து அப்டின்னாலே, அகர முதலாக தொடங்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் 12ம், நகர இறுவாயாக முடியக்கூடிய மெய்யெழுத்துக்கள். முதல் நகரத்தை இறுதியாக கொண்டு முடியக்கூடிய மெய்யெழுத்துக்கள் 18ம். அப்ப அந்த 12ம், 18ம் சேர்ந்த 30ம் எழுத்துக்கள் அப்டின்னு குறிப்பிட்டிருப்பார். அடுத்ததாக அதனோடு சார்ந்து வரக்கூடிய மரபினை உடைய எழுத்துக்கள் 3. அதான் சார்ந்து வரல் மரபின் 3 அலங்கடையே அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்ப இந்த இடத்துல சார்பெழுத்துக்கள தான் சார்ந்து வரக்கூடிய மரபினை உடைய எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள தான் சார்பெழுத்துக்கள்னு குறிப்பிடாம, நூற்பாவுல சார்ந்து வரல் மரபின் 3 அலங்கடையேன்னு குறிப்பிட்டிருப்பார். அப்போ சார்பெழுத்துக்கள் தொல்காப்பியர் சொல்லக்கூடிய சார்பெழுத்துக்கள் என்னென்ன? இந்த 3ம் தான். குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம் என்ற இந்த 3ம் தான் தொல்காப்பியரால குறிப்பிடப்படக்கூடிய சார்பெழுத்துக்கள் இல்லையா? அப்போ அததான் கேள்வியா கேட்டிருக்காங்க. இந்த மரபினின்று சார்ந்து வரல் மரபிலிருந்து வேறுபட்ட ஒன்று அப்படின்னு. அப்ப இதிலிருந்து வேறுபட்ட ஒன்று என்ன? உயிர்மெய் என்பதுதான் இல்லையா? அப்ப அந்த உயிர்மெய் தான் இந்த கேள்விக்கான பதிலும் கூட. அப்ப இந்த மாரி சுலபமா இருக்கக்கூடிய இடங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? நம்மள கொஞ்சம் யோசிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நூற்பாவ குடுத்து நம்மள வந்து பொருத்தி பார்க்க சொல்லுவாங்க. அப்ப அந்த நூற்பா எங்க படிச்சிருக்கோங்கிறத நினைவுபடுத்தி, அது எதனுடைய பொருளாக வருதுங்கிறத கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்த்தோம் அப்படின்னாலே, இந்த கேள்விகளும் நம்ம எளிமையா சொல்லிட்டு போயிற முடியும். இந்த மாரி கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னாலுமே. அப்போ நம்ம எதுக்கு கேள்விகள்லாம் பார்க்குறோம்னா, எந்தெந்த மாதிரியெல்லாம் கேட்கறாங்க. இப்ப நம்ம இந்த பகுதி படிச்சோம்னா ரொம்ப அ ஓகே. முதல் எழுத்துங்கிறது வந்து உயிரும், மெய்யும் சேர்ந்தத சொல்றோம். சார்பெழுத்துக்கள வந்து 3 எழுத்துக்கள்னு 3 வந்து குறிப்பிடுறாரு தொல்காப்பியர்ன்னு சுலபமா படிச்சுட்டு போயிருவோம். ஆனா இந்த மாரி கேள்விகள நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணி பார்க்கும்போது தான், இதிலிருந்து இப்படியெல்லாம் கூட மாறுபட்டு கேட்கறாங்கங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும். சரிங்களா? அடுத்ததாக உரை சொல்லப்படும் முறைகளாக இறையனார் அகப்பொருள் உரை சுட்டுவன. கருத்துரைத்தல், கண்ணடித்தல், பொழிப்பு திரட்டல், டி குறிப்புரைத்தல். இப்போ இறையனார் அகப்பொருள் உரையில ஒரு 4 வகையான உரையினுடைய வகைகள வந்து குறிப்பிடுவாங்க. உரை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த தன்மைய 4 வகையா உரையாசிரியர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. என்னென்ன அப்டின்னா, முதலாவதாக கருத்துரைத்தல் என்பது. அப்போ ஒரு நூற்பா ஒரு சூத்திரம்னு எடுத்துக்கிறோம் அப்டின்னா, அதனுடைய பொருள நீங்க வந்து அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள சொல்லக்கூடியதான். அந்த கருத்துக்கள உணர்த்தக்கூடியதான் இந்த கருத்துரைத்தல் என்ற இந்த வகை. அடுத்து 2வதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது என்ன அப்டின்னா, கண்ணழித்தல் என்பது. இந்த கண்ணழித்தல் என்ற இந்த பிரிவானது எத சொல்லக்கூடியது? அப்போ அந்த சூத்திரத்தினுடைய அடிப்படையான பொருள நேரடியாக சொல்லக்கூடியது. அதாவது அதனுடைய பதப்பொருள சொல்லக்கூடியது தான் இந்த கண்ணழித்தல் என்ற 2வது வகை. அடுத்ததாக பொழிப்பு திரட்டல் என்ற இந்த வகையில அதனுடைய அந்த சூத்திரத்தினுடைய தெளிவான விளக்க நடையாக இருக்கக்கூடிய அந்த பொழிப்புரைய தான் தெளிவான விளக்க நடையாக இருக்கக்கூடிய பொழிப்புரை தான் இங்க பொழிப்பு திரட்டல் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இதனுடைய வகையிலிருந்து தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா அதனுடைய பொருள நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து இறுதியாக இருக்கக்கூடியது அகலங்கூறல். அகலங்கூறல்னா என்ன? அதுல விரிவாக உள்ளார்ந்து செய்திகள சொல்லக்கூடியது தான். அந்த நூற்பால என்ன சொல்லப்பட்டிருக்கோ, அது உள்ளார்ந்து செய்திகள நம்ம கூறுறோம் அப்டின்னா, அதுதான் அகலம் கூறல் அப்டிங்கிற வகை. அப்போ இந்த 4ம் தான் உரையினுடைய தன்மைகளாக, வகைகளாக இறையினார் களவியல் உரையாசிரியர் வந்து குறிப்பிடுறார். இப்ப இதுல நம்மளுக்கு வந்து எது கேட்டிருக்காங்க? இந்த கேள்வியில பார்த்தோம் அப்டின்னா, இந்த 3ம் தான் இருக்கு இல்லையா? குறிப்புரைத்தல் என்ற இந்த வகையானது
இறையினார் அகப்பொருள் உரையில சுட்டப்படக்கூடியது கிடையாது. அப்ப இந்த 3ம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இதோடு இணைந்து இந்த அகலங்கூறல் என்ற இந்த வகையும் நீங்க வந்து நினைவுல வச்சுக்கணும். அடுத்ததாக தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. தொல்காப்பியர் சுட்டும் 4 வகை சினைப்பெயர்கள நிரல்படுத்த சொல்லியிருக்காங்க. வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து தொல்காப்பியத்தினுடைய சொல்லதிகாரத்துல விரவு பெயர்களினுடைய வகைகள சொல்லக்கூடிய இடத்துல தான், தொல்காப்பியர் விரவு பெயர்களுக்கான வகைகள்ல அவர் சொல்லக்கூடிய வகைகள்ல இந்த சினைப்பெயரும் ஒன்று. அப்போ இந்த சினைப்பெயரினுடைய வகையாக ஒரு 4 வகைய வந்து குறிப்பிட்டிருப்பாரு. இப்ப இந்த வகைகள்லாம் பார்க்கும்போது, எல்லாமே நீங்க நூற்பாவின் அடிப்படையில தான் வந்து பார்த்திருக்கணும். சரிங்களா? அப்போ இங்க பார்த்தீங்க அப்டின்னா, சினைப்பெயரினுடைய வகைகளாக என்னெல்லாம் இருக்கு? முதலாவதாக பெண்மை சினைப்பெயர், 2வது ஆண்மை சினைப்பெயர், 3வது பன்மை சினைப்பெயர், 4வது ஒருமை சினைப்பெயர். இந்த 4ம் தான் தொல்காப்பியரால சொல்லப்படக்கூடிய சினைப்பெயரினுடைய வகைகள். இதோடவே உங்களுக்கு வந்து சினை முதற்பெயர் வரும், முறைப்பெயர் வரும். அது எல்லாமே படிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். ஆனா, அதுல நீங்க வந்து பெண்மை, ஆண்மை, பன்மை, ஒருமைன்னு அப்படியே கொஞ்சம் வரிசையாவே படிச்சுட்டோம் அப்டின்னா, வரிசைப்படுத்துக கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். இல்ல வரிசைப்படுத்துக கேட்காம, பொதுவா எதெல்லாம் அவர் சொல்லக்கூடிய சினைப்பெயராக வருதுன்னு கேட்டாலுமே நம்மளால பதில் சொல்ல முடியும். அப்ப இங்க முதலாவதாக நம்ம என்ன பார்த்தோம்? பெண்மை சினைப்பெயர் பார்த்தோம். அடுத்ததாக ஆண்மை சினைப்பெயர். அடுத்ததாக பன்மை சினைப்பெயர். அடுத்ததாக ஒருமை சினைப்பெயர். இல்லையா? ஆப்ஷன் 2 தான் இந்த கேள்விக்கான சரியான பதில். அடுத்ததாக பொறுத்துக. இந்த பொறுத்துகள பார்த்தோம் அப்டின்னா, ஒரு புறம் 3ஆம் வேற்றுமைக்குரிய பொருள்கள், அதனுடைய பொருண்மைகள வந்து இங்க குடுத்திருக்காங்க. அதனோடு பொருந்தக்கூடிய எடுத்துக்காட்டுகள இங்க வந்து குடுத்திருக்காங்க. இப்போ நம்ம 3ஆம் வேற்றுமைக்குரிய பொருண்மைகளாக நெறைய குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்ப நம்ம இங்க நமக்கு எதெல்லாம் கேள்வியாக கேட்டிருக்காங்களோ, இந்த 4 மட்டும் நம்ம எடுத்து, அதற்கான பொருள முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம். முதலாவதாக இருக்கக்கூடியது என்ன? அதன் தகு கிளவி. அதற்றகு கிளவி என்பது. அப்ப அது எத சொல்லக்கூடியது? இதனால இது தகுதி பெறக்கூடியது தான் அதன் தகு கிளவி. அப்ப அறிவால தான் அவங்க வந்து சான்றோர் அப்படிங்கிற தகுதிய பெற்றிருக்காங்க இல்லையா? அதுதான் அதன் தகு கிளவி அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இதால இது தகுதி பெறக்கூடியது அப்படிங்கிற வகையில, இந்த 4ல எது நமக்கு இருக்கு? இப்ப நம்ம பார்த்த உதாரணமே இங்கேயுமே குடுத்திருக்காங்க. கேள்வியிலுமே குடுத்திருக்காங்க. அறிவான் அமைந்த சான்றோர் என்பது. அப்ப அந்த அறிவால தான் அவங்க சான்றோர் என்ற அந்த தகுதிய வந்து பெற்றிருக்காங்க. அதுதான் அதற்றகு கிளவி அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து. இப்ப நான் அடுத்ததாக பார்க்கும்போது வேறு வேறு உதாரணங்கள குடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து கேள்வியோடு பொருத்தி அதுக்கான பதில வந்து நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. பதில் சொல்ல முடியுதா அப்படின்னு. அடுத்து 2வதாக இருக்கக்கூடியது என்ன? அதன் வினைப்படுதல் என்பது. அதன் வினைப்படுதல்னா, இதனால இது வினைப்படுதல். வினைனா தொழில குறிக்கக்கூடியது. இதால இது தொழில் படக்கூடியது தான். இப்ப ராமனால செய்யப்படக்கூடியது தான் வில் வளைப்பு என்பது. அப்ப ராமனால தான் அந்த வில் வளைப்புங்கிற தொழிலானது நடக்குது. இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தால இன்னொன்னு வந்து தொழில் படக்கூடியது தான் அதன் வினைப்படுதல் அப்படின்னு குடுத்திருக்காங்க. அப்ப இப்ப இந்த மீதம் இருக்கக்கூடிய 3ல எது அந்த பொருண்மையில நமக்கு அமைஞ்சிருக்கு? சாத்தனான் முடியும் இக்காரியம் என்பதுதான் இல்லையா? சாத்தனால இந்த காரியம், இந்த வினையானது, இந்த தொழிலானது முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதன் வினைப்படுதலோட பொருந்தி வரக்கூடியது இந்த எடுத்துக்காட்டு தான். அடுத்ததாக 3வதாக இருக்கக்கூடியது அதனின் கோடல் என்பது. அதனின் கோடல்னா என்ன? இதால இது கொள்ளப்படுதல். பதவியால தான் நமக்கு அந்த பரிசு கிடைச்சுச்சு. ஒரு விஷயத்தால இன்னொன்னு கிடைக்கிறது. பதவியால பெற்ற பரிசு. அந்த மாரி வரக்கூடியது தான் அதனின் கோடல் அப்படிங்கிறது. அப்ப இதுல எது நமக்கு அதனின் கோடல்ல வரும்? காணத்தார் கொண்ட அரிசி என்பது. காணத்தார் கொண்ட அரிசினா, பணத்தால பெறப்பட்ட அரிசி. அப்போ இதால தான் இது கொள்ளப்படுது இல்லையா? பணத்தால தான் நம்மளுக்கு அரிசி கிடைக்குது அப்படிங்கும்போது, அதனின் கோடல் வகையில வரக்கூடியது இந்த எடுத்துக்காட்டு தான். அடுத்து இறுதியாக வரக்கூடியது வகை வந்து அதனோடு மயங்கள் என்பது. அப்போ ஒன்றோடு ஒன்று கலக்கக்கூடியது. இதனோடு இது கலத்தல். அரிசியோடு கலந்த கள் என்பது. இப்ப இங்கேயுமே எள்ளோடு விராய அரிசி, எள்ளோடு கலந்த அரிசி அப்படின்னு குடுத்திருக்காங்க. அதுதான் அதனோடு மயங்கள் என்பது.
இப்ப இந்த மாதிரி நீங்க படிக்கக்கூடிய உதாரணங்கள மட்டுமே வச்சு தான் உங்களுக்கு அதுல இருந்தா கேள்வி வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எந்த பொருண்மைகள படிக்கிறீங்களோ, எந்த வேற்றுமை பொருள படிக்கிறீங்களோ, அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து படிச்சிரணும். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? அதனின் கோடல்னா, இதால இது கொள்ளப்படக்கூடியது. இதால இது இதோடு இது கலக்கிறது அதனோடு மயங்கள் அப்படின்னு. இத நல்லா தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, எந்த எடுத்துக்காட்டு இந்த மாரி எந்த எடுத்துக்காட்டு குடுத்தாலுமே நம்மளால பொருத்தி பார்க்க முடியும். இப்ப இந்த பொறுத்துகக்கான சரியான விடை ஆப்ஷன் 1 தான். அடுத்த கேள்வி. முல்லை நிலத்திற்குரிய கருப்பொருள் கேட்டிருக்காங்க. பசு, நாய், முயல், மான் என்ற இந்த 4ல. முதலாவதாக பசு. பசுங்கிறது முல்லை நிலத்துல இருக்கக்கூடிய அல்லோர் மக்கள்ல இடையர், இடைச்சியர், ஆயர், ஆய்ச்சியர்லாம் வருவாங்க. அப்ப நிச்சயமா அவங்க வளர்க்கக்கூடிய ஒரு விலங்குல பசுவும் ஒன்று. அத பார்த்தாலே நம்மளால வந்து எளிமையா சொல்லிற முடியும். பசு என்பது முல்லை நிலத்திற்குரிய கருப்பொருள் தான். விலங்கு தான். அடுத்ததாக நாய். நாய் பார்த்தோம் அப்டின்னா, முல்லை நிலத்துல நம்ம பார்க்க முடியாது. பாலை நிலத்துல செந்நாய்ங்கிற பிரிவுல செந்நாய் நம்ம பார்த்திருப்போம். அதே மாரி மருதத்துல வந்து நீர்நாய் அப்டின்னு நம்ம பார்த்திருப்போம். அப்ப நாய் என்பது முல்லை நிலத்திற்குரியது கிடையாது. அதே மாரி முயல், மான் இந்த 2மே முல்லை நிலத்திற்குரிய கருப்பொருள்கள்ல, விலங்குகள்ல வரக்கூடியது தான். இந்த மாரி சில நேரங்கள்ல உங்களுக்கு நீங்க பார்க்காத ஒரு விலங்கோடது குடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல, அதனோட பிற கருப்பொருள்கள் இருக்கும் இல்லையா? மக்களாக இருக்கட்டும், அதனுடைய இடமாக இருக்கட்டும், அதோடு பொருத்தி பார்த்து நீங்க வந்து பதில் சொல்லலாம். ஆப்ஷன்ல குடுக்கறத வச்சு. சரிங்களா? அப்போ சரியான பதில் ஏ, சி, டி மட்டும் தான். நாய் என்பது கிடையாது. அடுத்ததாக நமக்கு வந்து தொல்காப்பியத்தினுடைய மரபியல் பிரிவுல இருக்கக்கூடிய நூற்பாவ வந்து நிரல்படுத்த சொல்லியிருக்காங்க. இது உரை பற்றி சொல்லக்கூடியது. முதலாவதாக யாப்புற இன்றியமையாது சூத்திரத்தின் பொருளன்றியும் உரைப்பது உரை எனப்படுமே இயைபவை எல்லாம் ஒன்றே அப்படின்னு ஒரு நூற்பாவ பார்த்தீங்க அப்படின்னா மாத்தி மாத்தி குடுத்திருக்காங்க. அதுல வரக்கூடிய சொற்கள் எல்லாத்தையுமே. அத நம்ம வரிசைப்படுத்தி சொல்லணும். இப்ப இது எந்த நூற்பா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப இந்த நூற்பாவ வரிசைப்படுத்தணும் அப்படின்னா, சூத்திரத்து உட்பொருள் அன்றியும் யாப்புற இன்றியமையாது இய இயைபவை எல்லாம் ஒன்ற உரைப்பது உரை எனப்படுமே என்பதுதான் இந்த சூத்திரம். இந்த நூற்பா. இப்ப இந்த நூற்பா சொல்லக்கூடிய பொருள் என்ன? இப்போ நம்மளுடைய உரை எப்படி இருக்கணும் அப்படின்னு, அதனுடைய தன்மைகள தான் இங்க வந்து ஆசிரியர் குறிப்பிடுறாரு தொல்காப்பியர். அப்போ ஒரு உரை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, முதல்ல அது அந்த சூத்திரத்துல இருக்கக்கூடிய உட்பொருள சொல்லக்கூடியதாக இருக்கணும். அதுல என்னெல்லாம் உட்பொருளாக சொல்லியிருக்காங்களோ, அத சொல்லக்கூடியதாக இருக்கணும் உரை முதல்ல. அதுக்கப்புறம் அதனுடைய உட்பொருள்கள சொன்னக்கப்புறம், அது மட்டும் இல்லாம உட்பொருள்கள மட்டும் சொன்னா மட்டும் போதாது. அது மட்டும் இல்லாம, அந்த பொருளுக்கு ஏற்ற இன்றியமையாத செய்திகள்னு இருக்கும் இல்லையா? நிச்சயமா அங்க சொல்லணும் அப்படின்னு இருக்கக்கூடிய இன்றியமையாத செய்திகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து, அந்த இடத்துக்கு தகுந்த மாரி, எந்த நூற்பாவ நீங்க எடுக்கிறீங்களோ, அந்த இடத்துக்கு பொருத்துற மாரி நம்ம வந்து சொல்லணும். அப்போ ஒரு உரைன்னு எடுக்கிறோம் அப்படின்னா, உட்பொருள்களையும் சொல்லணும். 2வதாக அது மட்டும் இல்லாம, அந்த பொருளுக்கு தேவையான, அந்த பொருளுக்கு தகுந்த இன்றியமையாத செய்திகளையும் அதோடு பொருந்தக்கூடிய வகையில, பொருத்தமற்ற முறையில சொல்லக்கூடாது. பொருந்தக்கூடிய முறையில வந்து சொல்லணும். இது 2ம் உரையினுடைய தன்மைகளாக தொல்காப்பியர் வந்து குறிப்பிடுறார். இப்ப இதுல நமக்கு வந்து எங்க கேட்டிருக்காங்க? இந்த நூற்பாவ வரிசைப்படுத்த தான் சொல்லியிருக்காங்க. நம்ம பொருளோடு நூற்பாக்கள்லாம் படிக்கிறோம் அப்படிங்கும்போது, இன்னியுமே கொஞ்சம் நம்மளுக்கு சுலபமாக இருக்கும். ஏன்னா, இந்த மாரி கேள்விகள் கேட்கறாங்க அப்படிங்கும்போது, எத்தன நூற்பாவ நம்மளால நினைவுல வச்சுக்க முடியும். அப்ப பொருளோடு பொருத்தி பார்க்கிறோம் அப்படிங்கும்போது, கொஞ்சம் அந்த கடின தன்மையானது குறையும். அப்ப முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா, சூத்திரத்து பொருள் அன்றியும் என்பதுதான். இத தான் நம்ம அப்படியே வரிசைப்படுத்தப் போறோம். இந்த நூற்பாவ தான். அடுத்து 2வதாக இருக்கக்கூடியது என்ன? யாப்புற இன்றியமையாது என்பதுதான். யாப்புற இன்றியமையாது. அடுத்தது இயைபவை எல்லாம் ஒன்றே. இறுதியாக இருக்கக்கூடியது என்ன? உரைப்பது உரை எனப்படுமே என்பதுதான். இப்ப இப்படிதான் இந்த கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கு. அப்ப சில நூற்பாக்கள்லாம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் வரிசையோட, அந்த பொருளோடு இணைந்து பார்க்கிறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் சுலபமாக இருக்கும்னு அதனால தான் நான் சொன்னேன். இப்ப இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் 3 தான். அடுத்த கேள்வி. மெய் உவம உருபுகள் வந்து என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒட்ட, மருள, புரைய, மான என்பது.
இப்ப தொல்காப்பியர் வந்து ஒரு 4 வகையாக பிரித்து, வினை, பயன், மெய், உரு அப்படின்னு 4 வகையாக பிரித்து, ஒவ்வொன்றுக்கும் 8, 8 ஓம உருபுகள வந்து குறிப்பிட்டிருப்பார். இப்ப வினை உவம உருபுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அன்ன முதல் நோக்கு வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே வினை உவம உருபாக வரக்கூடியது. இத வந்து கொஞ்சம் வரிசைப்படுத்தி தான் நீங்க வந்து நினைவுல வச்சுக்கணும். அடுத்து பயன் உவம உருபாக வரக்கூடியது என்ன? எல்ல முதல் வீழ என்பது வரைக்கும் இருக்கக்கூடியது பயன் உவம உருபுகள். அடுத்தது மெய் உவம உருபுகள். இந்த மெய் உவம உருபுகள் வந்து வடிவ உவம உருபுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து கடுப்ப முதல் நிகர்ப்ப வரைக்கும் இருக்கக்கூடியது. அடுத்ததாக உரு உவம உருபு. இது வந்து நிற உவம உருபு என்றும் சொல்லப்படும். போழ முதல் நந்த வரைக்கும் இருக்கக்கூடியது உரு உவம உருபுகளாக இருக்கக்கூடியது. கேள்வி எங்கிருந்து கேட்டிருக்காங்க? மெய் உவம உருபு தான் இல்லையா? அப்போ மெய் உவம உருபுல மருள, புரைய, ஒட்ட இந்த 3ம் தான் மெய் உவம உருபுகள்ல வரக்கூடியது. அப்போ மீதம் இருக்கக்கூடிய இந்த மான என்பது எதிலிருந்து வரக்கூடியது? அதே அந்த 4 வகைகள்ல ஒன்றான வினை ஓம உருபுல ஒன்று தான் மான என்பது. இதுக்குள்ள இருந்து தான் பிற ஆப்ஷனுமே நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 3ம் தாங்கும்போது ஏ, பி, சி இது மட்டும் தான் சரி. அடுத்த கேள்வி. குடை நாட்கோள் முதலாக தொகைநிலை ஈறாக சொல்லப்பட்ட 12ம் எத்திணைக்கு உரியது? வெட்சி, தும்பை, உழிஞை, கரந்தை. இந்த 4ல எந்த திணையில குடை நாட்கோள்ல தொடங்கி தொகை நிலையில முடியும்னு கேட்டிருக்காங்க. இப்ப குடை நாட்கோள்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு நல்ல நாள் பார்த்து அரசன் தன்னுடைய வெண்கொன்ற கொடைய போருக்கு அனுப்பி வைக்கக்கூடியது தான் வந்து குடை நாட்கோள்னு சொல்லுவோம் இல்லையா? அடுத்ததாக முடியக்கூடிய தொகை நிலைன்னு எத சொல்லுவோம்? தொகை நிலை என்பது வெற்றி பெற்ற அரசன்ட்ட பிற அரசர்கள், தோற்ற அரசர்கள் தஞ்சம் அடையக்கூடியது, பணியக்கூடியதான் தொகை நிலைன்னு சொல்லுவோம். அப்போ இதுல தொடங்கி இதுல முடியக்கூடியது வந்து உழிஞையில தான். இப்ப இந்த இடத்துல கவனமா நம்ம பார்க்கக்கூடியது 2 இடங்கள்ல நம்ம வந்து புறம் பற்றி படிப்போம். தொல்காப்பியத்துல புறத்திணைகள்லயும், அடுத்ததாக புறப்பொருள் வெண்பாமாலையிலயும் 2 இடங்கள்ல நம்ம வந்து பார்ப்போம். இப்ப நீங்க வந்து உழிஞை பார்த்தீங்கன்னா, அ தொல்காப்பியத்துல பார்த்தாலுமே குடைநாட்கோள்ல இருந்து தொகைநிலை வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்கும். இதுல தொடங்கி இதுல தான் வந்து முடியும். ஆனா, அதுல வந்து 12 துறைகள் வந்து குடுத்திருப்பாங்க. அதுவே நம்ம புறப்பொருள் வெண்பா மாலையிலயும் பார்த்தோம்னா, அதே குடை நாட்கோள்ல தொடங்கி தொகை நிலையில முடியிற மாரி தான் இருக்கும். ஆனா, அதுல வந்து அ இத இதுல தொடங்கி இதுல முடியக்கூடிய 28 துறைகள வந்து குடுத்திருப்பாரு. புறப்பொருள் வெண்பா மாலையினுடைய ஆசிரியர். இப்ப இந்த இடத்துல தான் இதனுடைய தொடக்கமும், முடிவும் ஒரே மாரி இருக்கு. ஆனா, சில இடங்கள்ல தொல்காப்பியத்துல வேற மாதிரி சில துறைகள் தொடங்கியிருக்கும். அ புறப்பொருள் வெண்பா மாலையில வேறு துறைகள் வந்து தொடங்கியிருக்கும். வேறு திணைகளுக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல. அப்ப அந்த மாதிரியான இடங்கள்ல உங்களுக்கு குறிப்பிட்டே வந்து கேட்பாங்க. எது அப்படின்னு தொல்காப்பியமா? இல்ல புறப்பொருள் வெண்பாமாலையா? அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கல அப்படின்னாலுமே, நீங்க ஒரு தடவ நினைவுபடுத்திக்கணும். உழிஞை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, உழிஞையில நம்ம தொல்காப்பியர் எந்த துறைய தொடங்குறாரு? அதே மாரி புறப்பொருள் வெண்பாமாலையில எந்த துறையானது முதல்ல தொடங்கப்படுது? அப்படிங்கிறத கொஞ்சம் நினைவுபடுத்திட்டு நீங்க வந்து பதில் சொல்லணும். சரிங்களா? இதே மாறுபட்டு வரக்கூடிய இடங்கள்ல எல்லாத்துலயுமே. அப்போ இலக்கண பகுதிய பொறுத்தவரைக்கும் 2, 2 நூல்கள நம்மளால பார்க்க முடியும் ஒரு பகுதிக்கே. அப்போ அத மையமிட்டு கேட்கறாங்கங்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. அப்படி இல்ல அப்படிங்கும்போது நம்ம தான் அத வந்து கொஞ்சம் நினைவுபடுத்தி பதில் சொல்ற மாரி இருக்கும். இந்த இடத்துல 2லயுமே ஒரே மாரி தான் இருக்கும் அப்படிங்கிறனால எளிமையா நம்மளால சொல்லிற முடியும். உழிஞை என்று தான். அடுத்ததாக தொல்காப்பியம் நன்னூல் இரண்டும் குறிப்பிடும் முன்னிலை இடத்தான இருதிணை பொதுப் பெயர்களுள் ஒற்றுமை உடையன எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ முன்னிலை இடத்தான இருதிணை பொதுப் பெயர்கள். பொதுப் பெயர்கள் அப்படிங்கும்போது உயர்திணை, அஃறிணை 2க்குமே வரக்கூடிய விரவு பெயர்கள தான் இங்க வந்து குடுத்திருக்காங்க. அப்போ முதலாவதாக தொல்காப்பியர் என்னென்னலாம் விரவு பெயர்களாக குறிப்பிடுறாரு அப்படின்னா, இயற்பெயர், சினைப்பெயர், சினை முதற்பெயர், முறைப்பெயர், அதே மாரி தாம், தான், எல்லாம், நீயிர், நீ. இது எல்லாமே தொல்காப்பியர் விரவு பெயர்களாக சொல்லக்கூடியது. 2க்குமே வரும் அப்டின்னா, பொது பெயர்களாக சொல்லக்கூடியதா, இது வந்து தொல்காப்பியத்துல சொல்லப்படக்கூடியது. இதுவே நம்ம நன்னூல் எடுத்துட்டோம் அப்டின்னா, நன்னூலார் வந்து அ அதுவே வந்து நன்னூலார் வந்து என்னலாம் குறிப்பிடுறாரு பொது பெயர்களாக? முதற்பெயர். அதே இயற்பெயர் தான் இங்க முதற்பெயர்ன்னு வருது. அதே சினைப்பெயர இங்க பார்க்க முடியும். சினை முதற்பெயர், முறைப்பெயர் இது எல்லாமே இங்கேயுமே நம்மளுக்கு இருக்கும். ஆனா, அடுத்ததாக பார்க்கக்கூடியதுல சில வித்தியாசங்கள் இருக்கும். யான், நான், யாம், நாம் அப்படிங்கிற தன்மை பெயர்கள வந்து குறிப்பிட்டிருப்பாரு.
அடுத்ததாக நீ, நீர், நீயிர், நீவீர், எல்லீர் அப்படிங்கிற முன்னிலை பெயர்கள வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்ததாக எல்லாம், தாம், தான். இது எல்லாமே நன்னூல்ல குறிப்பிடப்படக்கூடிய பொது பெயர்கள். இப்ப இது 2லயுமே பொதுவாக இருக்கக்கூடிய என்ன கேட்டிருக்காங்க? ஒரே நிமிடம். முன்னிலை இடங்கள தான் கேட்டிருக்காங்க இல்லையா? இப்ப இதுல பார்த்தோம் அப்டின்னா, நீ, நீயிர் இந்த 2ம் முன்னிலையாக இருக்கக்கூடியது. இது நன்னூல்லயும் இருக்கும். அதே சமயம் தொல்காப்பியத்திலயும் இருக்கும். இப்ப அதுதான் கேள்விக்கான பதிலும் கூட. இதே நீங்க வினை பகுதிகள பார்த்தீங்க அப்டின்னாலுமே, இதே மாரி ஒரே மாரி இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து இருக்கும். மாறுபட்டு இருக்கக்கூடிய பகுதிகளும் உங்களுக்கு வந்து இருக்கும். இதே இடத்துல இதுல சொல்லப்படாத 2மே ஒரே மாரி இருக்கக்கூடியது கேட்டிருக்காங்களா? அதே மாரி தொல்காப்பியத்துல இல்லாம நன்னூலார் சொல்லக்கூடியது அப்படிங்கும்போது தான், அதுல இல்லாம இந்த நீர், நீவீர் இதெல்லாம் வந்து தொல்காப்பியத்துல சொல்லாம நன்னூல்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடியது இல்லையா? அந்த மாரியும் கூட உங்களுக்கு கேள்விகளானது வரலாம். அப்போ நீர், நீ இந்த 2ம் தான் 2க்குமே தொல்காப்பியத்திலும் சரி, நன்னூல்லயும் சரி, பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒற்றுமை உடைய பொதுப் பெயர்கள். அடுத்த கேள்வி. "உன்னிகழ் தன்மை புறத்து தோன்ற எண்வகை மெய்ப்பாட்டின் நிகழ்வது எவ்வகை அணி? நுட்பவணி, சுவையணி, சிலேடை அணி, நிறநிரை அணி" அப்படிங்கிற இந்த 4ல எந்த அணியோடு இது பொருந்தி வரும்னு கேட்டிருக்காங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நூற்பாவ அப்படியே வந்து குடுத்திருக்காங்க. இப்ப நம்ம முதல்ல இந்த 4 வகையான அணிகளுக்கும் குடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 அணியினுடைய பொருளும், நூற்பாவும் நம்ம வந்து பார்க்கலாம். முதலாவதாக இருக்கக்கூடியது நுட்பமணி இல்லையா? நுட்பமணினா என்ன? "தெரிபு வேறு கிளவாது குறிப்பினும் தொழிலினும் அறிந்து உணர் வினைத்திறம் நுட்பமாகும்" அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு அ ஒரு கருத்துக்கான பதில நம்ம சொல்றோம். மறுமொழிய நம்ம வந்து சொல்றோம் அப்படிங்கும்போது, அத நம்ம வெளிப்படையா சொல்லாம, நேரடியா அப்படியே வெளிப்படையா சொல்லாம, குறிப்பாலயோ, செயலாலயோ அதுதான் குறிப்பினும், தொழிலினும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க நூற்பால. குறிப்பாலயோ, செயலாலயோ ரொம்ப நுட்பமா, அரிதா அவங்க வந்து உணரும்படி வெளிப்படுத்தக்கூடியதா நுட்பவணி. பெயர்லயே வந்து இருக்கு. அப்போ நுட்பவணின்னு எடுத்துட்டோம் அப்டின்னா, ஒரு கருத்துக்கான பதில நம்ம சொல்றோம் அப்டின்னா, அது நேரடியா வெளிப்படையா சொல்லாம, ஒண்ணா குறிப்பாலயோ, இல்லைன்னா அதனுடைய செயலாலயோ, அ நுட்பமாக உணரும்படி, அரிதாக உணரும்படி வெளிப்படுத்தக்கூடியது தான் நுட்பவணி. அடுத்ததாக இருக்கக்கூடியது சுவையணி. சுவையணி என்பது உள்நிகழ் தன்மை புறத்து தோன்ற. அதாவது உள்ளத்துல நிகழக்கூடிய உணர்வானது அ எது மூலமா வெளிப்படும்? மெய்ப்பாடுகள் மூலமா தான் வெளிப்படும் இல்லையா? அந்த எண்வகையான மெய்ப்பாடுகள். எண்வகை மெய்ப்பாடு அப்படிங்கும்போது, வீரம், அச்சம், வியப்பு, இழிப்பு, அதே மாரி காமசுவை, அவலசுவை, நகை, ருத்திர சுவை அப்படின்னு இது எல்லாமே உங்களுக்கு எண்வகை மெய்ப்பாட்டுல வரும். அப்போ அதுல நம்ம உள்ளத்துல நிகழக்கூடிய உணர்வானது, இந்த எண்வகை மெய்ப்பாடுகள் மூலமா தான் நம்மளுக்கு வந்து புலப்படும் இல்லையா? அந்த எண்வகை மெய்ப்பாடுகள வெளிப்படுத்தக்கூடியது, எடுத்துரைக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சுவையணி. இது எண்வகை மெய்ப்பாடுகளால நிகழக்கூடியது. நெறைய இடங்கள்ல இதனுடைய பொருள அப்படியே நம்மளால அதனுடைய நூற்பாவோடையே எளிதாக பொருத்தி பார்க்க முடியும். சில நூற்பாக்கள்லாம் நம்ம இலக்கண நூல்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, பொருள தனியா நம்ம படிச்சா தான் புரியிற மாரி இருக்கும். ஆனா இந்த இடத்துலலாம் நெறைய இடங்கள் நேரடியாவே நம்மளால பொருத்தி பார்த்துற முடியும். அடுத்ததாக சிலேடை அணி. சிலேடை அணி என்பது ஒரு வகையாக நின்ற தொடர் சொல் பல பொருள் பட அமையக்கூடியது தான். அதே தான் நூற்பாவிலயுமே வந்து ஆசிரியர் குறிப்பிடுறாரு. ஒரு வகையாக அமைந்த சொற்றொடர் பல பொருள் பெற்று தெரிவு தர வருவது. பல பொருள் பட அமைவது தான் என்ன அப்டின்னா, சிலேடை அணி அப்டின்னு சொல்லப்படுது. அடுத்து இறுதியாக நிரல் நிறை அணி. நிரல் நிறை அணி என்பது என்ன? சொல்லையும், பொருளையும் வரிசைப்படுத்தி, அந்த வரிசையிலேயே பொருள் கொள்ளப்படி அமையக்கூடியது தான். நிரல் நிறை அப்டின்னாலே அது வரிசைப்படுத்துதல் தான். அப்ப நிரல் நிறுத்து இயற்றுதல் நிரல் நிறை அணி. சொல்லாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும். அத வந்து வரிசைப்படுத்தி, அதுக்கப்புறம் அத வந்து பொருள் அதன் மூலமா எடுத்துக்கிறது தான் வந்து நிரல் நிறை அணியாக சொல்லப்படுது. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? அப்படியே அந்த நூற்பாவ அப்படியே வந்து கேட்டிருக்காங்க. உன் உன்னிகழ் தன்மை புறத்து தோன்ற எண்வகை மெய்ப்பாட்டி நிகழ்வது என்பது. எங்க நம்ம பார்த்தோம்? சுவையணியில தான் பார்த்தோம் இல்லையா? அப்ப சுவையணி என்பதுதான் இந்த கேள்விக்கான சரியான பதில். இறுதியா இந்த கேள்வி உங்களுக்கான கேள்வி. மருட்பாவின் வகைகள நிரல்படுத்தணும். முதலாவதாக கைக்கிளை, புறநிலை வாழ்த்து, செவியறிவு, வாயுரை வாழ்த்து. இந்த 4யும் மருட்பாவினுடைய 4ம் மருட்பாவினுடைய வகைகள் தான். இத எது முதல்ல வரும்? எது 2வது வரும்? அப்படின்னு அ
வகைப்படுத்தி, வரிசைப்படுத்தி இந்த ஆப்ஷன்ல எது சரியானதாக இருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? நம்மளுடைய புரொஃபசர் அகாடமில டிசம்பர் 2025க்கான அட்மிஷன் வந்து ஓப்பன்ல இருக்கு. பேப்பர் 1, பேப்பர் 2 2க்குமான கிளாஸஸ் வந்து அட்மிஷன் ஓப்பன்ல இருக்கு. இதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, ஸ்க்ரீன்ல நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 2 நம்பர்ல எதுக்கு வேணாலும் கால் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த இலக்கண பகுதிகள் அப்படிங்கிறது வந்து சிலருக்கு கொஞ்சம் கடினமா வந்து தெரியலாம். இலக்கண பகுதியாக இருக்கக்கூடியது. நெறைய பேத்துக்கு பிடித்த பகுதியாகவும் இருக்கலாம். அப்படி கடினமா இருக்கு அப்படின்னு நெனைக்கிறவங்க வந்து கடைசியா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா, இன்னியும் கடைசியா வந்து தள்ள வேண்டாம் இந்த பகுதிய. முடிந்த அளவு இந்த நாட்கள்லயே வந்து எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ வந்து படிங்க. அதே சமயம் முன்னாடி சில பகுதிகள்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி, இல்ல தொடக்கத்துல நீங்க படிக்க தொடங்கும்போது வந்து சில பகுதிகள்லாம் படிச்சிருந்தீங்க அப்டின்னா, இந்த இலக்கண பகுதியில, அத இப்போ ஒரு தடவ வந்து நல்லா நினைவுபடுத்தி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாள் நம்ம கேப் விட்டுருந்தோம் அப்டின்னா, நெறைய பகுதி மறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா? அப்டிங்கிறத வந்து நினைவுபடுத்தி பார்த்துக்கோங்க. எல்லாரும் இருக்கக்கூடிய நாட்களையும், நேரத்தையும் சரியா பயன்படுத்துங்க. நல்லா படிங்க. வரக்கூடிய தேர்வுல நீங்க வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட்.